அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரதீப் குமார், மரபணுவியல் மருத்துவர், கோயம்புத்தூரில். இன்றைக்கி ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி, முதுகு தண்டுவட நார் சிதைவு நோய், அதை பற்றின ஒரு கருத்தரங்கம். அப்புறம் டாக்டர்ஸ் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிஸோட அந்த குழந்தைங்களுக்கு சில அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக இந்த கருத்தரங்கத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் கோயம்புத்தூர் சாப்டர், ஜீனோம் மெடிக்கல் சென்டர், பெஞ்ச்மார்க் மெடிக்கல் ட்ரஸ்ட், அப்புறம் க்யூர் SMA அப்படின்ற பேரண்டல் ஆர்கனைசேஷன். அதாவது ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி அஃபெக்ட் ஆன குழந்தைங்களோட அம்மா அப்பாலாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு அசோசியேஷன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கருத்தரங்கத்தை நடத்திட்டுருக்கோம். இந்த கருத்தரங்கத்தை நடத்துறதுடைய நோக்கம் என்னென்னா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தசையோட பலத்தை இழந்து கடைசியில் ரொம்ப சிவியரான இடத்துக்கு, உயிருக்கு ஆபத்தானதாக கூட இந்த நோய் முடியுது. இதை பற்றி எல்லாருக்குமே தெரியணும். இந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது, இதுக்குரிய தடுக்கிற வழிகள் என்ன, இது வந்துச்சு அப்படின்னா இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் மரபணுவியல் மருத்துவராக மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி ஒரு ஃபேமிலிக்கு வருது அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மசில் அப்னார்மாலிட்டி. இதை சரியான முறையில் ஒரு குழந்தைக்கு கண்டறிஞ்சோன்னா அல்லது ஃபேமிலியில் கண்டறிஞ்சோன்னா அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு தடுக்கிற வழிகள் நிறையா இருக்குது. கம்யூனிட்டிலேயே கூட நம்மளால் இதை ஸ்க்ரீன் பண்ண முடியும். யாருக்காவது வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா கூட அதை நம்ம கண்டுபிடிச்சி ப்ரெக்னென்சி டைம்லேயே அதை கண்டுபிடிச்சி தடுக்கிறக்குரிய வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். டாக்டர் ஆன் ஆக்னஸ் மேத்யூ, அவங்க நியூரோ மஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க இந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது ரிலேட்டடாக உங்கள்கிட்ட இப்போ பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஆன் ஆக்னஸ் மேத்யூ. நான் பிள்ளைங்களோட நியூராலஜிஸ்ட், பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். கோயம்புத்தூர் இங்கே இங்கே இன்வைட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். டாக்டர் பிரதீப் அண்ட் டீம் தேங்க்ஸ். ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபின்னு சொன்ன இந்த நோய் நிறைய பேருக்கு இது அவ்வளோ ரேரான நோய், ரேர் டிசீஸ் தான். ஆனால் ரேர் டிசீஸஸ்லேயே அவ்வளோ ரேரானது இல்லை. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டைப் 1லேருந்து டைப் 4 வரையும். டைப் 1 எல்லாம் சீக்கிரமாக வருது. ஏன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியாக, ரொம்ப டிப்ரெஸிங்காக, டிஸ்ட்ரெஸிங்காக இருக்குது அந்த குழந்தைங்க எல்லாம். ஆனால் டைப் 2 அது கொஞ்சம் கூட நிறைய ஆஃப் அண்ட் கோல்டு வர்றது, காஃப் வர்றது, இரும்பல் வந்தால் சளி போகாது இருக்கிறது, திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது. டைப் 3 டைப் 4 இருக்கிறவங்கெல்லாம், உங்களில் இருக்கிறவங்க சிலவங்க உங்களுக்கு தெரியாத கூட இருக்கலாம், நடந்துன்னு இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டுபிடிக்கலைன்னா மைல்டாக இருக்கிறவங்க அடிக்கடிக்காக ஃப்ராக்சர் வருது, முதுகு வலி வருது, அது மாதிரி வேறு பிரச்சனைங்க வருது. உங்களுக்கு அது மாதிரி டவுட் எதனா இருக்குதுன்னா